போவார், இல்லைனா கனி சபரி வாழை பிடிச்சி போவார். ஆப்வியஸாக அந்த குரூப் வாழை பிடிச்சி போவார்னா, அன்னைக்கு ஸ்கேம்ரா விஷயத்துலையுமே ஃபஸ்ட்டு போனது விக்ரம்னா, அடுத்து போனது சபரினா, அதுக்கப்புறம் தான் வினோத் போனானா, விக்ரம் எவ்விடமோ அவ்விடம் வினோத் இருந்திருப்பார். அன்பு சபரியோ எவ்விடம், ஐ மீன் கனி சபரி எவ்விடமோ அவ்விடத்தில் வினோத் இருந்திருப்பார் அப்படின்னா அப்படிதான் அந்த கேம் ஃபுல்லாகவே போச்சு. அந்த நாமினேஷன் ப்ராசஸ்லையுமே வினோத் அதை தான் எல்லா இடத்துலையும் பண்ணியிருப்பார். அவருக்குன்னு சுய புத்தியோ கிடையாது. அவர் எந்த கேமுமே ஆடவே இல்லை. இன்ஃபேக்ட் பிக் பாஸ் கேம் ஆஃப் சர்வைவல் மட்டும்தான் அவர் ஆடினாருன்றதுனால தான் எக்ஸ்போஸ் ஆகாத அவர் வின்னிங் ஆகிறதுல எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னேன். ஆனால் அகெயின் அவர் எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக உள்ளே போகும்போது திவாகர் கூட ஆடின ஆட்டத்தில் அவரும் எக்ஸ்போஸ் ஆகிட்டாரு. இவ்வளோ வன்மத்தை திவாகர் மேலே, ஏன்னா வினோத் வின்னர்னு சொல்லிட்டு இருந்த அதே கூட்டமே எக்ஸ் கண்டஸ்டன்ஸாக வினோத் உள்ளே போகும்போது ஏன் இவ்வளோ வன்மத்தை கொட்டணும் திவாகர் மேலே அப்படின்னும் போது, திவாகர் வினோத் 2 பேருக்குமே பிரச்சனை, 2 பேருமே முட்டிக்கிறாங்க மோதிக்கிறாங்கன்னா இந்த இடத்துல அகைன் 2 பேருக்குமே 50-50 இருக்குது. மொத்த பழியை நம்ம திவாகர் மேலே தூக்கி போட்ட முடியாது. வினோத் ஒன்றும் அவ்வளோ நல்லவர் கிடையாது. ஏங்க ஒருத்தரை கிண்டல் பண்ணும்போது அந்த ஒரு இடத்துல அவர் சொல்லியிருப்பார் வினோத், இது வந்து ஸ்டார்டிங்கில் அந்த சேதுபதி இருக்கானே, பலூன் சேதுபதின்னு கூட நம்ம கமெண்ட்ஸில் நிறைய பேர் போடுறாங்க, அப்படியே சொல்லுவோம். அந்த பலூன் சேதுபதி இருக்கால, அவன் வந்துட்டு இவங்க காம்பினேஷன் நல்லா இருக்குது திவாகர் வினோத் இது அப்படி இப்படின்னு சொன்ன அந்த வீக்கே அந்த ஒரு கேப், இன்டர்வல் கேப் வரும்போது, ஐ மீன் அந்த எபிசோட் கேப் வரும்போது நம்மளது நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னும் போது அது சுத்தமாக திவாகருக்கு பிடிக்காது வினோத் கூட சேர்ந்து போகிறது. ஏன்னா அது எப்படி நல்லா இருக்குன்னா, வினோத் வந்து கமெண்ட்ஸ் பண்ணுவார், நக்கல் நையாண்டி பண்ணுவார், அதை திவாகர் அக்செப்ட் பண்ணிக்கணுன்ற லெவலில் தான் இருந்துச்சு தவிர, அதே திவாகர் பண்ணால் வினோத் அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. திவாகர் சுருக்குன்னு சொல்லிடுவார், அதை வினோத் வினோத் சிரிச்சுக்கிட்டே சொல்லுவார். அப்போ ஒரு இடத்துல அந்த இன்டர்வலில் அவர் என்ன சொல்வார்னா, ஒரு கண்ணாடி ஏதோ உடஞ்சிரும். அப்போது அந்த கேப்பில், அந்த ஷோ நடந்துகிட்டே இருக்கும்போது கேப்பில், அப்போ வந்து அந்த கண்ணாடிலாம் தட்டில் வச்சு பொறுக்கி தர சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பான். இது என்ன காமெடியா? வினோத் வந்து லிட்ரலாக வந்து கேட்பார் திவாகர் மூஞ்சே மாறிடும். அது வந்து காமெடியா? இப்போ வெளியில் வந்து திவாகர் அப்படி தான் ட்ரால் பண்ணிருக்காரு பொண்ணும் கூட. அப்போ நீ வந்து அரோரா அழும்போதில் போய் பெட்டில் உட்காந்து சமாதானப்படுத்துறது, அரோரை தூக்கி சுற்றினது, அரோரா அக்குள்ளெல்லாம் கை வச்சுப்பான் வினோத். அந்த வீடியோலாம் வந்து நிறைய வந்துச்சு வெளியில். ஆனால் ஒரு சில இடங்கள்ல அது அப்படியே அந்த வினோத் பிஆர் இருக்குல்ல, அதனால தான் எனக்கு வினோத் பிடிக்கிறதே இல்லை. அப்போ நீ பண்ணது என்ன வேலையா? அரோரா அவனை அக்காவா பாரு, தங்கச்சியா பாரு, இல்லை ஃப்ரெண்டாக பாரு. ஆனால் உட்காந்து அவள் ஸ்லீவ்லெஸ் ஒரு இடத்துல போட்டுருக்கல, நான் பேச வேணாம்னு நினச்சேன். ஆனால் அந்த வினோத் கும்பல் கொண்டாடுதில்ல, அதுக்காக பேச வேண்டியதாரு. அவள் அக்கல்ல கை வச்சிரு. அப்போ அவள் நல்லவளா நான் கேட்குறேன்? அந்த ஸ்பேஸ்லாம் பாரு கொடுக்க மாட்டா. அந்த ஸ்பேஸ்லாம் பாரு பவுண்டரி வைப்பா. அது திவாகருக்கோ வைப்பா, எல்லாருக்கோ வைப்பா, எல்லா இடத்துலையுமே வைப்பா. ஏன் கமருதீனுக்குமே தான். அப்போ அதனால தான் அது அன்வான்ட் டச் வரைக்கும் போய் அப்படி இப்படின்னு அதுக்கப்புறம் அது லவ் ஆச்சா, இல்லை ஸ்டார்டிங்கில் வந்து அவனை வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா அப்படின்னு சொல்லும்போது அகைன் அதுக்கப்புறம் அது பர்சனலாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஒரு பவுண்டரி அவள் செட் பண்ணுவா. ஆனால் அவள் என்னவா இருக்கணும்னு அவள் தான் டிசைட் பண்ணுவான்னு சொல்லும்போது, ஏன் அரோரா என்னவா இருக்கணும்னு அவள் டிசைட் பண்ணால் அது தப்பு இல்லையா? அது தப்போ சரியோ, சொசைட்டிக்கு தப்போ சரியோ, அவளுக்கு சரியா இருக்குன்னு அதை கொண்டாட ஒரு கூட்டம் இருக்குல்ல. அப்போ பாரு இப்படிதான் அவர்